அந்த நாட்கள்ல, எந்த நாட்கள்ல அவர் வருவாரு, மரிப்பாரு, பரத்துக்கு ஏறி போவாரு. போனதுக்கு அப்புறமா நீங்க பிதாவினிடத்துல ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீங்க. அவர் நாமத்தை தான் தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்படிங்கிறது என்ன ஜெபம்? அவர் வரும்போது அவர் மரிக்கல, ஆனாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. முதல் முறையா சொல்லி கொடுக்கிறாரு, பரலோக தேவனை பிதா உங்க அப்பான்னு கூப்பிடுன்றாரு. அல்லேலூயா. ஆனா சிலுவைக்கு அப்புறமா கவனிக்கிறீங்களா, மரித்ததுக்கு அப்புறமா ஒரு ஜெபம் விசேஷமா சொல்லி கொடுக்கிறாரு. ஏகப்பட்ட இடத்துல சொல்லி கொடுக்கிறாரு. யோவான்ல கவனிச்சு பாருங்க, எப்படி சொல்லி கொடுக்கிறாரு? என் நாமத்தினால எதை வேணும்னாலும் அவருடைய நாமத்தினால